இது சம்மர் சீசன். இந்த ஹீட்டே குழந்தைங்களோட உடம்புல சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் நோய்கள் நினைச்சு பெற்றோர் பதற வேண்டாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அடி வயிற்று வலி அல்லது தொப்புளை சுத்தி வர வலி, இது உடம்பு உஷ்ணமாகறதுனால வரக்கூடிய ஒரு சிம்டம். அதே மாதிரி யூரின் கம்மியா போறது, யூரின் போறப்ப எரிச்சல் இருக்கிறது, அப்புறம் கண்ணு எரிச்சல், உடம்பு அசதி, நிறைய தூங்குறது, சம்டைம்ஸ் பசியின்மை, இவையெல்லாம் நம்ம உடம்பு உஷ்ணமாகறதுனால வரக்கூடிய மாற்றங்கள். சம்டைம்ஸ் ஸ்கின்ல பாயில்ஸ், கட்டிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்ப கூலா வச்சுக்கணும். எக்ஸ்டர்னலா இன்டர்னலா ரெண்டுமே. எக்ஸ்டர்னலான்னு பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தை நம்ம சூழலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு வீட்டையும் சரி ஏசி போடுறதோ அல்லது வீட்டை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம குளிக்கிறது ஒரு நாளைக்கு 2 வேளை தலைக்கு தண்ணி படுற மாதிரி குளிச்சா நல்லது. இன்டர்னலாக கூல் பண்ணுறது எப்படின்னா நிறைய நீர் ஆகாரங்கள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறது. இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் எல்லாமே உடம்பு உஷ்ணமாகறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான். நம்ம உடம்பையும் நம்ம சூழலையும் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதன் மூலம் இந்த மாதிரி சிம்டம்ஸை குறைக்கலாம்.